இந்த வீடியோல நம்ம கம்பெனி செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்க டாப் ரைட்ல உங்க நேம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. கீழே கம்பெனி செட்டிங்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஃபோட்டோஸ், லோகோ, பிடிஎஃப், ஹெட்டர், பேமெண்ட்ஸ், இது எல்லா செட்டிங்ஸுமே இந்த பேஜில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் பார்ப்போம். ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்கள் கம்பெனியோடைய ஒன் பேஜ் வெப்சைட். கேட்டரிங் மெனுவில் உங்களுக்காகவே ஒரு ஒன் பேஜ் வெப்சைட் ஒன்று கிரியேட் ஆகிடும். அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கு இங்கே இருக்குது. நீங்கள் காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நீங்கள் அப்படியே உங்களோட கிளையண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ பேஜ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கீழே இருக்கிறது கிளையண்ட் லாகின் பேஜ். கேட்டரிங் மெனோட லோகோ இல்லாமல் உங்கள் லோகோவோடவே ஒரு லாகின் பேஜ் இருக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கிளையண்ட்ஸுக்கும் அதை கொடுக்கலாம். நீங்கள் உங்களோட வெப்சைட்லேருந்து கூட லாகின் பேஜுக்கு வந்துக்கலாம். அடுத்து இருக்கிறது உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ். உங்கள் கம்பெனியோட நேம், டேக்லைன், ஃபோன் நம்பர், அடிஷ்னல் ஃபோன் நம்பர், இமெயில், அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் கம்பெனியோட ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர், உங்கள் கம்பெனியோடைய வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப், அதர் லிங்க்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபோட்டஸ் கண்டென்ட். கேட்டரிங் மெனுவில் உங்களுக்காக ரெடி ஆகிற அந்த ஒன் பேஜ் வெப்சைட்டோடைய அபோட்டஸ் கண்டென்ட் இங்கே. நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அங்கே அபோட்டஸ்னு வரும். உங்களோட கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவர் சர்வீசஸ். நீங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் கூட என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே தீம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் 3 தீம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நிறைய தீம் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அந்த தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்க எல்லா செட்டிங்ஸும் சேவ் ஆகிடும்.